இந்த தக்காளி வெட்டி இதுக்குள்ளே இருக்கிற விதையை எடுத்து போட்டு நம்ம நாளைக்கே தக்காளி வியாபாரியாக மாறி இந்த சைடு 2 ஃப்ளாட் அந்த சைடு 2 ஃப்ளாட் நம்ம வாங்க போகிறோம். இந்த விதையெல்லாம் போட்டு என்னடா இப்படி உழுகுது, விதையே ஒழுங்காக போட தெரியல, இதில் ஃப்ளாட் வாங்குறாங்க. இல்லை அது ஒழுங்காக பிரியா அந்த கேப்பில் போடு பிரியா, அதுக்கு தான் பிரியா அந்த கேப் பண்ணி விட்டுருக்குற. நீ தாண்டா டிரைவர், உன்னை தாண்டா வச்சு ஓட்டுறோங்கிற மாதிரி தெரியாமல் ஓடிருச்சு. ஓகேவா, அது எம்எல்ஏ தப்பு இல்லை, விதையே இல்லை இந்த தக்காளியில். நாளைக்கு அந்த கடைக்காரங்க கிட்ட போய் நிறைய விதை இருக்கிறது இங்கே கொஞ்சம் அதாவது பறவைகள் கொசு கூட வந்து விதையை டிரான்ஸ்ஃபர் பண்ண தெரியுமா, நவீன் அந்த விதை பறந்துருச்சு. நம்ம அடுத்தது வந்துட்டு மிளகாய், இது வந்து நம்ம ஐயோ அதுக்குள்ளே கொசு வேறு. மிளகாய் அறுத்து அதில் இருக்கிற விதையை உதுத்தி செடி அப்படியே உதுத்து அந்த இடத்துல இங்கேவா இங்க இந்த கேப்புக்குள்ள அப்புறம் தக்காளி செடிக்குள்ள எல்லாம் உதுத்து அது வளரும் போது தெரியும். கன்ஃபியூஷன் கிராஸா மாறிடுச்சுன்னா ஒரே செடியில தக்காளியும் புதுசா விளை வச்ச பெருமை சேரும்ல நம்ம. ஐயோ சாமி வேண்டாம். ஐயே வச்ச மிளகாய் கையில பிடிச்சிட்டா தேய்க்காத. இப்ப எல்லாம் இந்த பக்கம் போடு கொஞ்சோண்டு. ஏன் அங்க வந்து தக்காளி விதை இருக்குது நவீன போது. இப்ப இது எப்படி மூடுவேன் மண்ணை போட்டு? நீ நம்ம இன்னொரு தக்காளி எடுத்துட்டு வரட்டா? பேசாம இதுக்குன்னு 1 கிலோ தக்காளி வாங்கி இருக்கலாம் நம்ம. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.